வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணோடனே சீரியஸாக அழவே ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி அப்பா அம்மாவை பார்த்துட்டு எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Taste Daily. Taste the Daily. இப்போ வரைக்குமே அது என்னால் நம்ப முடியல. நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்றதே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ஒரு சீரியஸாக நம்ம ஒரு சின்ன ஒரு ஊரில் இருந்து வந்து நான் வந்து நின்னோடனே அந்த ஹோல் எல்லாம் ஃபுல்லாக ஜான் அந்த இது எடுத்துகிட்டே காட்டிட்டு சிச்சோ நம்ம இவ்வளோ பேரா நமக்கு நம்ம அப்பா சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து மேடை கச்சேரியில் அப்பா பாடிட்டு இருக்காரு. அப்பாவை யாருக்கும் வெளியே தெரியல. சும்மா அன்னைக்கு அந்த ஒரு நாள் கூத்து மாதிரியே தான், தெருக்கூத்து மாதிரி அந்த மாதிரி தான் என்னையோ தாண்டி அப்பாவை வெளியே தெரிய வைக்கணும். அப்படியே தான் என்னோட கனவு எல்லாமே. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். எனக்கு எதனா தெரியலனா கூட அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோவா மியூசிக் பற்றி எதுவும் தெரியாது. ஒரு சில விஷயம் தெரியலனா கூட நம்மளுடைய பங்களிப்பு நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்தது, நம்ம சொந்தமாக உழைச்சி கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த ஒரு ஃபீலே தனி இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு அது எவ்வளோ ஸ்பெஷல்? நான் ரொம்பவே அதான் இப்போ தான் 19 வயசு ஆகுது. நான் வீட்டுக்கு நான் அப்பா அம்மாவுக்கு 60 லட்ச ரூபா வீடு சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். செகண்ட் ரவுண்டு அரைச்சி சந்தனம் அதே மாதிரி பழைய பாட்டு தான் எடுத்து பாடினேன். அப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். ஆஹா, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படின்ற மாதிரி. நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் லிட்டில் டாக்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட சூப்பர் சிங்கர் 10 டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ஜானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி மனசார. நிச்சயமா வந்து சூப்பர் சிங்கருடைய ஜேர்னி ஆரம்பத்தில் நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஆமா, அதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் ரொம்ப ஷையா ஹம்புலா பணிவா இருந்தீங்க. கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சில அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து இந்த ஒரு டிரான்சிஷன், ஸோ டைட்டில் ஜெயிச்சு ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தோட முடிச்சிருக்கீங்க இந்த ஒரு சூப்பர் சிங்கர் 10. ஸோ ஆனால் அந்த ஹம்பிள்னஸ் உங்ககிட்ட இருந்து மாறல. இப்போ வரையும் அதே பணிவு, அதே வந்து ஒரு ஷைனஸ் தான். ஸோ கேரக்டர் நிச்சயமா. ஸோ இந்த லவ் டைட்டில் வின் பண்ணது, அந்த ஃபைனல்ஸுடைய அந்த பர்டிகுலர் டே எப்படி இருந்தது சொல்லுங்க. இப்போ வரைக்குமே அது என்னால் நம்ப முடியல. நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்றதே, நான் வின்னர்னு சொல்லி சொன்னாலே அது என்னால் நம்ப முடியல. அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ஒரு சீரியஸாக நம்ம ஒரு சின்ன ஒரு ஊரில் இருந்து வந்து நம்ம விஜய் டிவியில் வர்றது அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம அதில் வந்து பாடி சூப்பர் சிங்கரில் பாடி டாப் 10 வந்து டாப் 5 வந்து ஃபைனலிஸ்ட் ஆகி அதில் ஒரு நம்ம வின் பண்ணும்போது அந்த ஹாப்பி எப்படி இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்பவே லைஃப்பில் ஒரு மெமரபிள் மூமெண்ட் அது. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல. என்னோட பெஸ்ட்டு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பாடின பாடல்கள், பாடின இடம், அதெல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் உங்கள் சக கண்டஸ்டன்ஸ் ஜட்ஜஸ் முன்னாடி. ஆனால் ஃபைனல் மேடை வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி நிற்கிறது. அங்கே வந்து நீங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணாலும் கூட அந்த இடத்துல ஸ்பாட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ளஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் பாருங்க. எப்படி இருந்தது சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சாங் பாடுறதுக்கு நான் ஸ்டேஜ் போய் நிற்கிறேன். மக்களெல்லாம் நான் வந்து நின்னோடனே அந்த ஹோல் எல்லாம் ஃபுல்லாக ஜான் அந்த இது எடுத்துகிட்டே காட்டிட்டு சிச்சோ நம்ம இவ்வளோ பேரா நமக்கு நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் நம்ம சும்மா இங்கே இருந்து வந்தவனால ஒரு சின்ன பையன் நான் பாடுறேன். எனக்கு என்னை அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எனக்கு தெரியல. அவ்வளோ பேர் என் மேலே பாசம் வச்சு ஜான் கத்தும் போது நம்ம பாடணும். இவங்களுக்காகவே நான் பாடணும். நான் பயந்தாலும் அவங்களுக்காக நான் கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க எல்லாம் கத்துறது எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி செம்மையாக பண்ணணும் பண்ணியாச்சு. அவங்க முன்னாடி இருந்தவங்களால தான் நான் அவ்வளோ நல்லா பண்ணேன்னா அதுக்கு மக்கள் மட்டும் தான் காரணம். சூப்பர். அண்ட் டைட்டில் வின்னர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆனோம் அதை பார்த்து. ஏன்னா அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சித்தப்பா, ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஆட்கள் எல்லாமே அப்படியே
கண் கலங்கி பர்ஸ்ட் அவுட் ஆனாங்க. இந்த ஒரு ஜேர்னி அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து எங்கே வரையும் வந்திருக்கு, இன்னும் எங்கெல்லாம் போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இந்த சூப்பர் சிங்கர்னு சொல்லலாம். அவங்க மேடையில் ஏற்றுனது, அவங்க எமோஷ்னல் ஆனது, நீங்கள் அந்த டைமில் உணர்ந்த ஒரு ஃபீல், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு என்னை விட அப்பா சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே மேடை கச்சேரிலாம் அப்பா பாடிட்டு இருக்காரு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நானும் அப்பாவை மாதிரியே பாடணும், அப்பா கூட போய் பாடணும், அப்பா கூட போய் நின்று பாடுறதே அது ஒரு கெத்து, அப்பா கூட நின்று பாடணும். கொஞ்சம் பெரிய பையனாக ஆக அப்பாவை யாருக்கும் வெளியே தெரியல, சும்மா அன்னைக்கு அந்த ஒரு நாள் கூத்து மாதிரியே தான், தெருக்கூத்து மாதிரி அந்த மாதிரி தான். ஊரில் கச்சேரிகள்னால் அந்த மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வெளியே வரணுன்னா நம்ம இடத்துலேருந்து யாருனா ஒருத்தர் அங்கே போகணும், நம்ம ஒரு இதுவாக இருந்ததுனா தான் அது தெரிய முடியும். ஸோ அப்பா வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்றது என்னையோ தாண்டி அப்பாவை வெளியே தெரிய வைக்கணும், அப்படியே தான் என்னோடய கனவு எல்லாமே. அது நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நான் டிவியில் கிராண்ட் லான்ச் அப்போ நான் பாடினேன், பச்சை மலைப்பூ தான் பாடினேன். அப்போவே அப்பாவை ஸ்டேஜ் கூப்பிட்டு என் கூடவே பச்சை மலைப்பூ அப்பா பாடினாரு. நான் ஊரில் பாடணும்னு நினச்சேன், அப்பா கூட பாடணும்னு நினச்சது விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் நான் அப்பா கூட பாடிட்டேன். அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோதான், நம்ம சாதிச்சிட்டோம், அப்பா வெளியே தெரிய வச்சுட்டோம், அப்பா கூட பாடிட்டோம், எல்லாமே ஓகே அப்படின்னு. அவ்வளோ இது ஃபைனல்ஸ் வந்து நான் வின் பண்ணி அப்பாவை ஸ்டேஜ் மேலே ஏற்றுனது, அவ்வளோதான். லைஃப் டைம்ல ஒரு முக்கியமான ஒரு அவ்வளோதான். இதை விட வேற எதுவுமே இல்லை. என்னோட இது அப்பாவை நான் எனக்கு சந்தோஷம், எனக்கு எப்படி படுத்த தெரியல, நான் சந்தோஷப்படுத்திட்டேன், அப்பாவும் வெளியே தெரிய வச்சுட்டேன், எனக்கும் ஹாப்பி. ஓகே, அவங்க எமோஷனலான அந்த ஒரு மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நிச்சயமா வந்து பையனோட கனவு, பையனோட உழைப்பு இதெல்லாமே ரொம்ப நெருக்கமாக பார்த்தவங்க அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா எமோஷனல் ஆனது, நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கண் கலங்குனீங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணோடனே சீரியஸாக அழவே ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி அப்பா அம்மாவை பார்த்துட்டு எனக்கு அது எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல, கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் இருந்து அனுபவம் சுஜாதாமா அச்சோ அழாதடா, ஒன்றும் இல்லை, நம்ம இருந்தாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாமே ஊரில் இருந்து வர்றதுன்னா அப்படி தான் வந்து நம்ம ஒரு வின்னர் ஆனதுன்றது. நிச்சயமா ஊர்ல உங்களை ரிசீவ் பண்ண விதம், அதை பத்தி சொல்லுங்க. எப்படி கொண்டாடுறாங்க, எவ்வளோ உரிமையோட வந்து அதை ஷேர் பண்றாங்க, எங்க ஊர் பையன் அப்படின்ற ஃபீல் தான். எங்க ஊர்லன்னு இல்லை ப்ரோ, இங்க தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய இடத்துல. ஆமா, என் ஊர் நான் சொல்றேன், எல்லா இடத்துல இருந்து மக்கள்னு சொல்லக்கூடாது, எல்லாம் அவங்களோட பையனா, அவங்களோட அண்ணனா, அவங்களோட தம்பியா, அப்படிதான் நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊரில் எனக்கெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் பேனர்லாம் வச்சது இல்லை. நம்மளோட ஃபோட்டோ பேனர்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் தான் என் ஊரில் மட்டும் இல்லை, என்னோட மாவட்டத்தில் சுற்றில எல்லா இடத்துலையுமே ஜான் பேனர். நான் இன்னும் ஊருக்கு போய் பார்க்கல, இன்னும் முடிச்சு நான் ஊருக்கு போகலை. எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஊருக்கு போனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபோட்டோலாம் பார்க்க எல்லாம் நிறைய பேர் எடுத்து அனுப்புவாங்க, இந்த ஊரில் உன்னோட பேனர் இருக்குடா, சரி நம்மளோட ஃபோட்டோ பேனரில் இருக்குது, நம்ம போய் பார்க்கணும், நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசை. ஊரில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ போகணும். சூப்பர். அண்ட் ஃபினாலேக்கு ஆட்டோக்காரன் பாட்டு பாடிருந்தீங்க. நீங்கள் சூஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஒரு இந்த ஒரு இதுதானா என்ன டெலிவர் பண்ண போகுது, இதுதான் நான் கொடுக்க போகிறேன், இதில் அடிக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு டிசிஷன் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் எல்லாருமே, நான் இது வரைக்கும் எல்லா செட்டில் மெலடியாகவே பாடிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஃபைனல்ஸ் வரும்போது ஜான் என்ன பாடுவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு மெலடி நம்ம எப்பவும் போல் பாடிடலாம், மக்களுக்காகவும் சரி எனக்காகவும். ஒரு லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம எங்கே பாடலன்னா வேறு எங்கே பாட போகிறோம், அவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ ஆட்டோக்காரன் பாடினா நல்லாயிருக்கும், அது நல்லா வைபாக இருக்கும், பாடிலாம், இந்த சாங் பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம பாடுறோம்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடி ஆடியன்ஸ் கத்த சத்தம் போடும்போது எனக்கு பாடுறோம் ஒரு இது வந்து எனக்கே தெரியல என்ன நடந்துச்சுனே தெரியல. பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் எந்திரிச்சு கை தட்டும் போது தான், ஓ நம்ம நல்லா பாடிட்டோம் போல, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அந்த ஸ்டேஜில். ஓ அப்படிதான் இருந்தது. ஓகே, டிக்கெட் டு ஃபினாலே வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் வந்து நீங்களும் அதை எதிர்பார்க்கல, தேவா சாரோடைய அனௌன்ஸ்மெண்ட். நிச்சயமாக அந்த அவர் வந்து நீங்கள் பாடின பாடலை மனதார எவ்வளோ ரசித்தார்.
உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு நாளாக அதை எப்படி மாற்றினாரு? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இது தேவா சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அவரோட சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்ன வயசுலேருந்து அப்பாவும் நிறைய பாட்டு பாடுவார் தேவா சாரோட பாட்டெலாம். ஸோ எனக்கு அதில் அப்போல்லாம் எனக்கு தெரியாது அது தேவா சார் தான் கம்போஸ் பண்ணதுன்னே எனக்கு தெரியாது. ஓகே. இங்கே ஒரு கொஞ்சம் இப்படி பாட பாட தான் தெரியும், ஓ இது தேவா சார் கம்போஸ் பண்ண பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறையா பாட்டு அவர் விஜயகாந்த் சாருக்கு, ரஜினி சாருக்கு எல்லாருக்கும் நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் நேரில் பார்ப்பனான்றதே எனக்கு தெரியாது. சூப்பர் சிங்கரில் அவர் வராருன்னு சொன்னதே எனக்கு அவ்வளோ அப்பா சந்தோஷம். நம்ம செம்மையாக பாடணும், அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பாடினா நான் நம்புகிறேன். அன்றைக்கி நல்லா அமைஞ்சிச்சு. நல்லா பாடிட்டு தேவா சார் நல்லா பாடுறீங்க தம்பி, அந்த அந்த எனக்கு கம்போஸ் பண்ண ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது, அவர் தான் கம்போஸரு, எஸ்பிபி சார் பாடினார் அப்படி சொல்லும் போது, அப்பா நம்ம அவ்வளோ நம்ம பாடினோமா. ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்குது. அச்சோ நம்மளை அப்படி சொல்லிட்டாரே, போதும் நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது எண்டில் முடியும் போது டிக்கெட் டு ஃபினாலே அதான் அந்த கார்டு வாங்கும்போது ஜான் அவர்கள் அப்பா அவர்கள் தேவா சார் சொல்கிறாரு, என்னோட பேர் சொல்கிறாரு அவர். ஸோ நீங்கள் அதில் என்னோட ரியாக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அந்த மூமெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அவ்வளோ பிடிக்கும் பர்சனலாக. அவர் என் பேர் சொல்லி அவர் கையால் வாங்கினது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. வேறு எப்படின்னாலும் தெரியல, அவர் கையில் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிச்சயமா. அண்ட் சித்ரா அம்மா கூட நீங்கள் வந்து சேர்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து லைஃப் டைமில் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ எப்படி இருந்தது? சித்ரா அம்மா ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவங்க சீரியஸாகவே அவங்களெல்லாம் எனக்கு பார்க்கணுன்றது ஊர்லேருந்து அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். யார் அவங்க அப்படிலாம் தெரியாது. கொஞ்சம் பெரிய பையனாவோ, ஓ இவங்க தான் சித்ராமா, இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நேரில் பார்க்கணும். ஜூனியர் சீசனில் சித்ராமா ஜட்ஜாக இருந்தாங்க. இந்த சீசனில் மேம் எப்படியும் எப்போ ஆச்சும் வருவாங்க, மேம் முன்னாடி பாடணும், மேம் கமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அந்த ரவுண்டு மேமோட பாட்டு சித்ராமா ரவுண்டு தான் அது. அவங்களோட பாட்டு தான் நான் போகிறேன் மேலே மேலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் எடுத்திருந்தேன். எஸ்பிவி சார் சித்ராமா பாடின சாங்கு. அந்த சாங் பாடினேன். அவங்க மேம் ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லும்போது, சித்ராமாக்கிட்டேயும் பேசியாச்சு, மேம் எனக்கு ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மேம் கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட், மேம் நான் உங்க கூட இந்த பாட்டு எனக்கு ஒரு ஆசை உறுத்திட்டே இருந்துச்சு, இதுவும் பாடிட்டா நமக்கு ஒரு ஓகே ஃபுல்லாகிடும் மேம் உங்கள் கூட ஒரு இந்த சாங் பாடலாமா அப்படி சொல்லி கேட்டோடனே மேம் பாடலாமே சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. ஸோ மேம் உடனே அவங்க இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. மேம் கூட அப்போவே பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அது அந்த வீடியோ நான் அடிக்கடி நான் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். மேம் கூட சித்ராமா கூட நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவங்க கூட மட்டும் இல்லாமல் சுஜாதா அம்மா கூடயும் சரி, அனுராதா மேம் கூடயும் சரி, இப்படி நீங்கள் வந்து செரிஷ் பண்ணக்கூடிய அங்கங்கே இந்த மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் நடந்தது. ஸோ அது எல்லாமே எவ்வளோ ஹாப்பி. ஜட்ஜஸ் கூட பாடுறதா இருக்கட்டும், அவங்க இறங்கி வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி எல்லாருக்கூடயுமே ஃபஸ்ட்டு சுஜாதா அம்மா கூட தான் நான் சாங் பண்ணேன், அழகோரில் போட்டோலேன்னு சொல்லிட்டு. நான் அந்த ரவுண்டு மெல்லினமை தளபதி ரவுண்டு அது. அப்போ வந்து சுஜாதா மேம் வந்து எனக்கு ஜான் கூட ஒரு பாட்டு பாடணும் அப்படி சொன்னோடனே, மேம் என் கூட பாட்டு பாடணும் அஞ்சோ சுஜாதா அம்மாவை சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே வந்து அழகோரில் பொறுத்தவரை பாடலாம். எனக்கும் அந்த சாங் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். மேம் கூட நான் அப்படி ஒரு இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலாங்க. ஆக்சுவலாக மேம் பாடலாம் அப்படின்னோடனே அதுவும் வேறு லெவலில் ஹிட்டாகவும் ஆச்சு. நான் பாடினேன், மேம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா மேம் கூட பாடியாச்சு ஒரு சாங். சீரியஸாக அது 10 மில்லியன் மேலே வியூஸே போயிடுச்சு. மேம் வந்து கண்ணா நல்லா பாடினடா, நல்லா இதே மாதிரியே நல்லா பண்ணேன் சொல்லிட்டு சுஜாதா மேம். அண்ட் சக கண்டஸ்டன்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுற பாண்ட் வந்து ஸ்பெஷலாக இருந்தது. நிச்சயமாக எல்லாருமே அவ்வளோ ஆரோக்கியமாக வந்து மாறி மாறி இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டா இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், அது எல்லாமே ஆடியன்ஸ் அவ்வளோ ரசித்தாங்க. அண்ட் கொலாபரேட் பண்ண சில மொமெண்ட்ஸ்லாம் கூட நடந்தது. நீங்களும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பாடும்போது நீங்கள் ஜீவிதா அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே? எல்லாமே நானும் ஜீவிதா பாடியிருக்கோம், நானும் டெய்ஸி பாடியிருக்கோம், பத்மச்சாக்கா பாடியிருக்கோம். எல்லாருக்கூடையுமே பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இதுதான். ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க கூடலாம் பாடினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. நான் பாடுறதை தாண்டி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். எனக்கு எதனா தெரியலனா கூட அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோவா மியூசிக் பற்றி எதுவும் தெரியாது, ஒரு சில விஷயம் தெரியலனா கூட
அவங்க எனக்கு எல்லாம் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நான் எங்கேயோ இருந்து வந்த பையன், எல்லாம் போட்டி தானே, இது காம்படிஷன், இது அப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அதையும் தாண்டி நம்மளும் அந்த பையனும் வின் பண்ணணும். அவங்களோட தம்பி மாதிரி தான் எல்லாம், தம்பி அப்படி தான் பார்த்துக்கோங்க. செட்லேயே நான் தான் சின்ன பையன் ஆக்சுவலாக, எல்லாம் தம்பி மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே ஸ்வீட். அவங்க கூடலாம் பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப எப்போவே நினச்சாலே ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பி தான். ஆமாம், நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாமே வந்திருந்தாங்க சில முக்கியமான எபிசோட்ஸ் எல்லாமே. அதில் வந்து குஷ்பு மேம் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், ஜெயம் ரவி சார், மோகன் சார், இப்படி நிறைய முக்கியமான ஆட்கள், KS ரவிக்குமார் சார் சொன்ன வார்த்தைகள், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. குஷ்பு மேம்லாம் பயங்கரமா பாராட்டியிருந்தாங்க. ஆமாம், குஷ்பு மேம் அந்த டவுன் பஸ் ரவுண்டு அப்போ தான் குஷ்பு மேம் வந்திருந்தாங்க. நான் அப்போ மெதுவாக தந்தை அடிச்சாரேன் பாடினேன். அப்போது நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே அரைச்ச சந்தனம் நான் பாடினேன். செகண்ட் ரவுண்ட் அப்போது அது அவங்களோட பாட்டு தான். அது மாக்காப்பான்னா குஷ்பு மேம் வந்திருக்காங்க, பிரியங்கா சொன்னேன் குஷ்பு மேம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணிடலாம்ல. அப்புறம் மாக்காப்பா நான் அரைச்ச சந்தனா அவன் தான் அரைச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா சொன்னார். அவங்க முன்னாடியே அவங்களோட பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ பாடின மேம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸும் ரசித்து எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து பண்ணாங்க. ஸோ அவங்களோட பாட்டு பாடின, அவங்க முன்னாடி பாடினதில் ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல் அது எனக்கு. ஓகே ஓகே. நல்ல மூமெண்ட். ஃபினாலே நைட்டு எப்படி இருந்தது? ஃபினாலே நைட்டு பதட்டமாக இருந்ததா இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அந்த ஒரு பர்டிகுலர் நைட்டு தூக்கம் வந்ததா? அதை பற்றி சொல்லுங்க. அது இப்போ நினச்சாலுமே பயமா இருக்கா? சீரியஸாக தூங்கவே இல்லை ப்ரோ. ஐயோ நாளைக்கு ஃபினாலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நைட்டு ப்ராக்டிஸும் பண்ண முடியல, த்ரோட் பெயின் எல்லாம் இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டம். நாளைக்கு நல்லா பண்ணணும், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, நாளைக்கு நல்லா பண்ணணும், மக்கள் எல்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க, நம்ம நல்லா பண்ணணும். தூக்கமே இல்லை, விடிகிற வரைக்குமே தூங்கலை நான். நம்ம நல்லா பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வின் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு இது இல்லை. மக்கள் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வராங்க, அவங்களுக்காக நம்ம நல்லா பாடணும், அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்துச்சு. ஸோ தூக்கமே இல்லை ப்ரோ எனக்கு. தூங்கவே இல்லை நான். ஃபினாலே முடிச்சுட்டும் நான் தூங்கலை. அதுக்கு முன்னாடி பாடிடுவோமான்ட்டு ஒரு பயம். பாடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணிட்டோம், நம்ம வின் பண்ணோமா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே நம்ப முடியலாம். ஃபர்ஸ்டே உங்ககிட்ட அதுதானே சொன்னேன். அது ஒரு நிச்சயமா இந்த டைட்டில் ஜெயிச்ச தொகையா இருக்கட்டும், உங்களுக்கு வீடு எதுவா இருக்கட்டும், நம்மளுடைய பங்களிப்பு நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்தது, நம்ம சொந்தமா உழைச்சி கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த ஒரு ஃபீலே தனி இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்பெஷல்? அது நான் ரொம்பவே அதான் இப்போதான் 19 வயசு ஆகுது. நான் வீட்டுக்கு நான் அப்பா அம்மாவுக்கு 60 லட்ச ரூபா வீடு சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். என்னால் நம்பவே முடியல ஒரு சீரியஸாக. அது கொடுக்குற ஒரு இது எப்படி இருக்கும்? நான் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ 60 லட்ச ரூபா நம்ம கட்டுற அளவுக்குலாம் நமக்கு இது இல்லை, நம்ம வீடு கட்டுற அளவுக்குலாம். நம்ம இங்கே வின் பண்ணி என் கையால் நான் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன். நான் ஒரு வீடு இந்த வயசில் நான் கொடுக்க போகிறேன். எனக்கு அது சொல்கிறதே தெரியல. அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஸ்பெஷலான எனக்கு அது. ஓகே, செலக்டிங் விண்டேஜ் சாங்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்பெஷல் அது? அது எப்படின்னா, எனக்கு ராஜா சாரோட சாங்ஸ், எனக்கு 80s 90s எல்லாம் 2K கிட்டுன்னா இவன் எப்படி பாட்டு கேட்பான் அப்படி சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் நான் புது பாட்டு எனக்கு கேட்கவே மாட்டேன், நான் பழைய பாட்டு அப்பா பாடுறது தான் நான் பிடிக்கும். ஸோ அப்பா பாடுற எல்லா பாட்டுமே நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் ஃபஸ்ட் ரவுண்டில் பச்சை மலை பூ, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓரளவுக்கு புது பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடியிருப்பாங்க. நான் மட்டும் தான் பச்சை மலை பூ எடுத்து பாடினேன். இது மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, எப்படி இருக்கும் இந்த பாட்டு, தெரியுமா தெரியாதா, பச்சை மலை பூ பாடினேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. எப்படி இந்த பாட்டும் மக்கள் பிடிச்சிருக்கு, இதையும் விரும்புகிறாங்க மக்கள் அப்படி சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்டு அரைச்ச சந்தனம், அதே மாதிரி பழைய பாட்டு தான் எடுத்து பாடினேன். அப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டான். ஆஹா, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படின்ற மாதிரி. நம்ம அப்போது நம்மளோட பாட்டு இந்த மாதிரி பாட்டும் கேட்குறதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் புது பாட்டு பாடுறதுக்கு அப்படிலாம் ஆள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடணுன்றது எனக்கு ரொம்பவே ஆசை. எனக்கும் ஆசை, மக்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்றதால இந்த மாதிரி பாட்டையே நான் ஃபுல்லாகவே சூஸ் பண்ணினேன். ஓகே, எஸ்பிபி சாருடைய ரவுண்டில் நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற லவ் பற்றியும் அவ்வளோ ஷவர் பண்ணி நீங்கள் பாடினதும் அவ்வளோ வந்து ஒரு ஜான் வந்து அவ்வளோ ரசித்து அப்படி பாடின ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக வந்து எஸ்பிபி சாருடைய பாடல். நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் என்னை நீதான் பிரிந்தாலும்
நினைவாலே அணைப்பே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் பா தேங்க்யூ ஸோ மச். நேரில் இதை கேட்கும்போது அப்படி இருக்கு. நிச்சயமா இந்த ஒரு குரல் தமிழ்நாடுல உலகம் முழுவதும் இனி வரும் காலங்களில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆசை. இறுதியாக நீங்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லி முடிச்சுக்கலாம், அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக மக்கள் உண்மையாக நான் இவ்வளோ தூரம் வருவேனான்ட்டு எனக்கு தெரியல. நான் மக்கள் கொடுத்த அவங்க ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு கொடுக்கும்போது, நீ நல்லா பாடுற, உங்களுக்காக நாங்கள் எல்லாம் இருக்கோம், இதுவாகவே இருக்கும்ல. நம்ம ஊர்லேருந்து வந்தால் இங்கே ஒரு பயம் இருக்கும். ஆனால் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறதுல நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஏன் நல்லா பண்ணக்கூடாது, நம்ம நல்லா பண்ணணும். கண்டிப்பாக நான் நல்லா பாடுறேன்னா அது காரணம் மக்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களோட அந்த கமெண்ட்ஸ் தான் காரணம். ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ண, என்னை இது பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நன்றி சொல்லணும். அங்கே ஸ்டேஜில் நான் சொன்னேன்னா எனக்கு தெரியல, அங்கே அந்த நடந்த மூமெண்ட்டில் நான் நான் சொன்னேனே எனக்கு தெரியல. ஸோ இந்த டைமில் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.